இன்ஃபரன்ஸ் தியரி அப்படின்னா என்ன? இப்போ இன்ஃபரன்ஸ் தியரிக்குள்ள பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரிமிசஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ வாட் இஸ் ப்ரிமிஸ் அப்படின்னா இஸ் எ ஸ்டேட்மெண்ட் தட் ப்ரொவைட்ஸ் எ ரீசன் ஆர் சப்போர்ட் ஃபார் த கன்க்ளூஷன். ஸோ இதுதான் வந்து ப்ரிமிஸ் சொல்லுவாங்க. அந்த கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வச்சு இது பண்ணுறது தான் ப்ரிமிசஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து வக்கீல் வந்து வாதாடுறாரு. ஸோ அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரிமிசஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரிமிசஸ் அவர் எடுத்து வைக்கிற பாயிண்ட்டை வச்சு தான் ஜட்ஜ் என்ன கொடுக்குறாரு, ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ அதை மாதிரி தான் இங்கே ப்ரிமிஸ்ன்றது வக்கீல் வந்து வாதாடுற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் தான் இங்கே ப்ரிமிசஸ் மாதிரி ஆக்டிவ் லைக் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேஸ்ட் ஆன் த ப்ரிமிசஸ் ஜட்ஜ் வந்து என்ன பண்ண போறாரு, ஒரு ரிசல்ட் சொல்லுவார். ஸோ அது மாதிரி தான், அதான் ப்ரிமிஸ் கோர்ஸ்மா எக்ஸாம்பிள் மாதிரி சொன்னேன். ஓகே, இப்போ இன்ஃபரன்ஸ் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னா த அனாலிசிஸ் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் தி கிவன் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா. The analysis of validity of the given statement formula from the given set of premises. சொன்னது புரியுதா? From the given set of premises, கொடுத்திருக்க premises வச்சு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட வேலிடிட்டியை செக் பண்றோம். ஓகே, அதுதான் இன்ஃபரன்ஸ் தியரி. ஸோ இப்போ இன்ஃபரன்ஸ் தியரின்றது செட் ஆஃப் ப்ரிமிஸ். அதான் நான் சொன்னேன், கோர்ட்டில் வந்து வக்கீல் வாதாடுற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ப்ரிமிசஸ். பேஸ்ட் ஆன் த ப்ரிமிசஸ் ஜட்ஜ் வில் கிவ் அ ரிசல்ட். அதுதான் வந்து இங்க இன்ஃபரன்ஸ் தியரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் இன்ஃபரன்ஸ் தியரி? த அனாலிசிஸ் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா ஃப்ரம் த கிவன் செட் ஆஃப் ப்ரிமிசஸ் இஸ் கால்ட் இன்ஃபரன்ஸ் தியரி. ஓகே, சரி. இப்போ அடுத்தது, இப்போ இந்த இன்ஃபரன்ஸ் தியரி எப்படி நம்ம டீல் பண்ண போறோம்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4 செட் ஆஃப் ப்ரிமிசஸ் இருக்கிறேன். ஸோ இந்த 4 செட் ஆஃப் ப்ரிமிசஸை வச்சு நான் இந்த ரிசல்ட்டை கன்க்ளூட் பண்ணணும். இப்படிதான் இருக்கும் இன்ஃபரன்ஸ் தியரி டாபிக்ல. ஸோ ஃப்ரம் தி கிவன் செட் ஆஃப் ப்ரிமிசஸ் ஐ வாண்ட் டு வேலிடேட் தி ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரதுக்கு பேரு தான் இன்ஃபரன்ஸ் தியரி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். எதை மாதிரி ப்ராப்ளம் எப்படி டீல் பண்ண போறோன்றதை பொறுத்து சொல்றேன். அதுதான் இந்த டீல். ஓகே, சரி. இப்போ இந்த ப்ரிமிசஸ் எப்படிலாம் யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்றதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னா அந்த இன்ஃபரன்ஸ் தியரியில் என்ன ரூல் இருக்கோ அந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு அப்ளை சம் ரூல்ஸ் இன் இன்ஃபரன்ஸ் தியரி. ஸோ கொடுத்துருக்க ப்ரிமிசஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும், அது எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அதை சொல்றது தான் ரூல்ஸ். ஸோ வி நீட் டு அப்ளை சம் எசென்ஷியல் ரூல்ஸ் இன் இன்ஃபரன்ஸ் தியரி. அப்போ அந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரூல்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போறேன் அடுத்தது. ஸோ நவ் ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ். ஸோ ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ் தியரி. இன்ஃபரன்ஸ் தியரியில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். Okay, now the first rule P. இந்த ரூல் P வந்து ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது என்னன்னா the given premise can be introduced at any stage in the derivation. புரியுதுங்களா? அதாவது என்னன்னா அந்த கொடுத்திருக்க ப்ரிமிசஸ ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க பாத்தீங்களா? அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு பேரு தான் ரூல் P. ஸோ ரூல் Pன்றது ஜஸ்ட் கொடுத்திருக்க ப்ரிமிசஸ எடுத்து எழுதுறது தான் ரூல் P அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் வாட் இஸ் ரூல் T? ரூல் T அப்படின்றது என்ன அப்படின்னா the formula can be introduced provided it is tautologically implied by the previous introduction formula in the derivation. ஸோ அப்போ ரூல் Tன்றது என்னன்னா நீ இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ப்ரிமிசஸுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் ரூல் T. நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ப்ரிமிசஸுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் ரூல் T. சரிங்களா? ஸோ அப்போ 2 ரூல் பார்த்துருக்கிறோம். என்ன ரூல்? ஒன்று ரூல் P, அனதர் ஒன் ரூல் T. ரூல் Pன்றது கொடுத்துருக்க ப்ரிமிசஸை யூஸ் பண்றீங்க, எழுதுனீங்கன்னா அதுதான் ரூல் P. எடுத்த அந்த ப்ரிமிசஸுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அது ரூல் T. சரிங்களா? ஸோ வெரி சிம்பிள் ப்ரிமிஸ், சிம்பிள் ரூல்ஸ். இந்த 2 ரூல் வந்து நான் வச்சுங்க. அடுத்த ரூல் என்னன்றதை பார்க்க வைப்போம். அடுத்தது சிபி ரூல். ரூல் சிபி இது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா இஃப் த கன்க்ளூஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கன்க்ளூட் பண்ண போற ரிசல்ட் வந்து P/Q அப்படின்ற ஃபார்ம்ல இருந்தாதான் சிபி ரூல் அப்ளை பண்ண முடியும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. சிபி ரூல் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்குங்க. நம்ம ப்ரூஃப் பண்ண போற ரிசல்ட் வந்து இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா we are going to apply சிபி ரூல். ஓகே, சரி. அப்ப அந்த சிபி ரூல் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா we include P as an additional premise and derive Q. So ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க.
நம்ம இதை கன்க்ளூட் பண்றதுக்கு இதுல வர முதல் வேல்யூவை அடிஷனல் ப்ரிமிசஸா எடுத்துக்கணுமா. இதுல வர முதல் வேல்யூ பி, அதை ஒரு அடிஷனல் ப்ரிமிசஸா எடுத்துக்கிட்டு கியூவை டிரைவ் பண்றதுக்கு பேரு தான் சிபி ரூல். இப்போ ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் நம்ம ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு 4 ப்ரிமிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ப்ரிமிஸ்ல இருந்து இதை நான் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ அந்த 4 ப்ரிமிஸ் இருக்கும்போது நான் இதுல இருக்கிற பியையும் கொண்டு போய் அதுல அடிஷனல் ப்ரிமிசஸா யூஸ் பண்ண போறேன். அப்போ 4ஓட இது சேர்ந்து என்ன ஆயிடும் 5. அப்போ டோட்டலா இந்த 5 ப்ரிமிசஸ் யூஸ் பண்ணி கியூவை கொண்டு வரதுக்கு பேரு தான் சிபி ரூல். ஓகே, சரி. இப்போ என்னதான் சொன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. இப்போ அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இதுதான் சிபி ரூல் எப்படி யூஸ் பண்ண போறோன்றதை பாருங்க. இப்போ ஒரு 4 ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ப்ரிமிசஸ்ல இருந்து ஐ வாண்ட் டு டிரைவ் த கன்க்ளூஷன் பி தென் கியூ. ஸோ நான் சொல்லியிருக்கேன், டிரைவ் பண்ண வேண்டிய கன்க்ளூஷன் இந்த ஃபார்ம்ல இருந்தா நம்ம கண்டிப்பா சிபி ரூல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. சிபி ரூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இதுல இருக்கிற பியையும் இதுல கொண்டு வந்து சேர்த்து விடணும். அடிஷனல் ப்ரிமிஸ், எக்ஸ்ட்ரா ப்ரிமிசஸா இந்த பியை கொண்டு வந்து உள்ள சேர்த்து கியூவை மட்டும் டிரைவ் பண்ணா போதும். த என்டையர் ரிசல்ட் இஸ் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா, இப்போ பாருங்க, அங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியதுல இருக்கிற பிஐ நான் இந்த சைடு கொண்டு வந்து டோட்டலா ஐ எம் கெட்டிங் நவ் 5 ப்ரிமிசஸ். இந்த 5 ப்ரிமிசஸ்ல இருந்து நான் கியூவை மட்டும் டிரைவ் பண்ணா எனக்கு தேவையானது வந்துடும். ஓகே, ஸோ இப்படி ப்ரூஃப் பண்றதுக்கு பேரு தான் சிபி ரூல். ஸோ சிபி ரூல் நல்லா கிளியரா தெரிஞ்சுக்குங்க. சம்டைம் அவங்களே யூஸ் சிபி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் சொல்லாமையும் இருப்பாங்க. அப்படி சொல்லலனாலும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா, கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து நம்ம டிரைவ் பண்ண வேண்டியது இந்த ஃபார்ம்ல இருந்தா அது சிபி ரூல், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நவ் யூ நோ அபவுட் தி சிபி ரூல். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்ததுல போகலாம். சரி, ஸோ இப்போ படிச்சு பாருங்களேன், சிபி ரூல் கிளியரா புரியும். If the conclusion is of the form P then Q, then we include P as an additional premise and derive Q. பாத்தீங்களா, இதுதான் வந்து சிபி ரூல். ஓகே, சரி. இப்போ அடுத்தது வந்து இன்கன்சிஸ்டன்ட். அது என்ன இன்கன்சிஸ்டன்ட் ப்ரூஃப் பண்ணணும்? இப்போ the set of premises are inconsistent அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, provided their conjunction implies a contradiction. அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுத்துருக்க செட் ஆஃப் ப்ரிமிசஸ் எல்லாம் வச்சு நம்ம டிரைவ் பண்ணோம்னா யூ வில் பி கெட்டிங் கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன் அட் தி எண்ட் யூ வில் பி கெட்டிங் எஃப். ஃபால்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து உடனே சொல்லிடலாம் தி ப்ரிமிசஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, சரி, இதுதான் இன்கன்சிஸ்டன்ட். செட் ஆஃப் ப்ரிமிசஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட்னா அட் தி எண்ட் நம்ம வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அது இன்கன்சிஸ்டன்ட் ப்ரூஃப் பண்ணதுக்கு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்தது இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் ப்ரூஃப். இன்டைரக்ட் மெத்தடும் கொஞ்சம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுவும் எப்படி ப்ரூஃப் பண்ண போறோம்ன்றதை சொல்றேன். We use negation of the conclusion. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. We use negation of the conclusion as an additional premise. சிபி ரூலுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. We use negation of the conclusion as an additional premise and try to arrive a contradiction. It is called indirect method. சரி, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் நம்மளுக்கு அது இன்னும் கிளியரா புரியும். அது எப்படி புரியுறது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ இதான் இன்டைரக்ட் மெத்தட். இப்போ வந்து ஒரு 4 செட் ஆஃப் ப்ரிமிசஸ் கொடுத்துட்டு ஐ வாண்ட் டு டிரைவ் பி. இவங்க இன்டைரக்ட் மெத்தட் கொடுத்துருந்தா ஆக்சுவலா நம்ம இன்டைரக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை இன்டைரக்ட் மெத்தட் சொல்லலை, நம்ம தான் இன்டைரக்ட் மெத்தட் அப்ளை பண்ணாலும் தப்பு கிடையாது. சரி, வாட் இஸ் இன்டைரக்ட் மெத்தட்? இன்டைரக்ட் மெத்தட்ன்றது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அதுக்கு நெகேஷன் எடுத்து அதை ஒரு அடிஷனல் ப்ரிமிசஸா உள்ள சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு ஃபால்ஸ் அப்படின்னு வர வச்சிட்டீங்கன்னா that is the end, the proof is over. பாருங்க என்ன பண்ண போறேன். ஹியர் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டுக்கு நெகேஷன் எடுத்து அதுவும் ஒரு அடிஷனல் ப்ரிமிசஸா உள்ள சேர்த்துட்டு ஐ வாண்ட் டு ப்ரூவ் ஃபால்ஸ். அப்படி ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டா இதை ப்ரூவ் பண்ணதுக்கு சமம். புரியுதுங்களா? ஸோ கேட்டிருக்க இந்த கொஸ்டினை ப்ரூவ் பண்றதுக்கு தான் we are applying indirect method like this. ஸோ இப்போ எல்லாருக்கும் இன்டைரக்ட் மெத்தட் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வெரி சிம்பிள். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அந்த ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டுக்கு நெகேஷன் எடுத்து அது ஒரு அடிஷனல் ப்ரிமிசஸா உள்ள சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு the entire value false அப்படின்னு சொல்லிட்டோம்னா then the required result is over. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் ப்ரூஃப்.
ஓகே, சரி இப்போ படிச்சு பாருங்களேன். இப்போ இன்டைரக்ட் மெத்தட் கிளியரா புரியும். we use negation of the conclusion. என்ன கன்க்ளூட் பண்ணணுமோ அதுக்கு நெகேஷனை அடிஷனல் ப்ரிமிசஸ் எடுத்துக்கணும் as an additional premise and try to arrive a contradiction. அதுல இருந்து கான்ட்ரடிக்ஷன் ஃபால்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த ப்ரூஃப் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் ப்ரூஃப். ஓகே, சரி என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்றத பார்த்துட்டோம். வாட் ஆர் த ரூல்ஸ் நம்ம பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னா ரூல் பி, அதாவது கொடுத்துருக்க ப்ரிமிஸை ஏதோ ஒரு ஸ்டேஜில் எடுத்துக்கிறீங்க, அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ரூல் பி. அண்ட் ரூல் டி, எடுத்த ப்ரிமிசஸ்க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ரூல் டி. சிபி ரூல், சிபி ரூல்ன்றது நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஃபார்ம் பி தென் கியூ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா we have to use சிபி ரூல். அது ஒன்றும் இல்லை, அதில் இருக்க பியை எடுத்துட்டு அடிஷனல் ப்ரிமிஸை எடுத்துக்கிட்டு கியூவை டிரைவ் பண்ணணும். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா எல்லா ப்ரிமிசஸும் இன்கன்சிஸ்டன்ட் ப்ரூஃப் பண்ணணும்னா ஃபால்ஸ் கொண்டு வந்தா போதும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தடுக்கு என்னன்னா என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அதுக்கு நெகேஷன் எடுத்து அந்த வேல்யூவை ஒரு அடிஷனல் ப்ரிமிஸை யூஸ் பண்ணி கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்படி கொண்டு வரதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் மெத்தட். ஓகே, நான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த டாபிக்ல எதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம்ன்றத சொல்றேன் கவனிங்க. இப்போ இதுல பார்க்க போறது வந்து எதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்னா டைரக்ட் ப்ராப்ளம். டைரக்ட் ப்ராப்ளம் என்னன்னா கொடுத்துருக்க ப்ரிமிசஸ் யூஸ் பண்ணி நம்ம தேவையான கன்க்ளூஷன் கொண்டு வரது டைரக்ட் ப்ராப்ளம். இது மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இன்கன்சிஸ்டன்ட், அதாவது கொடுத்துருக்க ப்ரிமிசஸ் எல்லாம் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கேட்பாங்க, அதை மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் இன்டைரக்ட் ப்ரூஃப், இப்பதான் சொன்னேன் இன்டைரக்ட் ப்ரூஃப்னா என்னன்னு, இதை பேஸ் பண்ணி சம் பார்க்க போறோம். அடுத்தது சிபி ரூல், அதை யூஸ் பண்ணி நம்ம சம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கடைசியா தியரி கொஸ்டின் கொடுப்பாங்க, அதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் we are going to solve in the inference theory. அப்பதான் டாபிக் முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடத்த லைவ் செஷன்ல நான் வந்து பிசிஎன்எஃப் அண்ட் பிடிஎன்எஃப் டாபிக் நடத்தினேன். சரிங்களா? அந்த பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் டாபிக் கொஞ்சம் டஃபா இருந்தாலும் அதுல மினிமம் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. அதை படிச்சாவே கன்ஃபார்மா யூனிவர்சிட்டியில் ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஆனா இது வந்து இது இன்ஃபரன்ஸ் தியரி, அதுவும் ஈஸியான டாபிக். கம்பேர் டு அதை விட இது ஈஸியான டாபிக் தான். ஆனா இதுல என்ன டாபிக் கொஞ்சம் லென்த்தி, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா இத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம டீல் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், கேட்டுங்க. என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி பாருங்க. காரணம் என்னன்னா என்னோட எய்ம் என்ன அப்படின்னா ஒரு சம் ப்ரூஃப் பண்ணனா ஒரே ஸ்லைட்ல ப்ரூஃப் பண்ணாதான் என்னால ப்ரீவியஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அதுல இருந்து நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் ஒரே ஸ்லைட்ல ப்ரூஃப் பண்ணியிருப்பேன். ஒரே ஸ்லைட்ல ப்ரூஃப் பண்ணும்போது சில பெரிய சம்லாம் வந்து என்னன்னா ஃபாண்ட்டை குறைச்சாதான் என்னால இப்போ ஒரே ஸ்லைட்ல ப்ரூஃப் பண்ண வேண்டிய முடிவு மாதிரி இருந்துச்சு. அதனால சில சம்முக்கு நான் வந்து ஃபாண்ட் கம்மி பண்ணியிருக்கிறேன். ஸோ மேபி ஃபோன்ல விசிபிளா இல்லாம போக சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்தா நீங்க லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி நல்லா இருக்கும். எதுக்காகனா நான் ஒரே ஸ்லைட்ல ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் என்னால ப்ரீவியஸ்ல நான் என்ன பண்ணேன் இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்றது கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். வேற ஸ்லைடா இருந்தா பேக்ல போயிட்டு வந்துட்டு காமிச்சிருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுக்காக தான் நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில சம் லென்த்தியான சம்முக்கு மட்டும் தான் ஃபாண்ட் கம்மியா இருக்கும், கொஞ்சம் பாத்துங்க. ஓகேண்ணா, சரி இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். இப்போ இதுல வந்து இந்த டாபிக் தேவையான ஃபார்முலா என்ன, டேபிள் ஆஃப் லாஜிக்கல் இம்ப்ளிகேஷன். இந்த டேபிள் ஆஃப் லாஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்றத சொல்றேங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்றது என்னன்னா பி அண்ட் கியூ. இது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ணுவேன். எப்பெல்லாம் பி அண்ட் கியூ அண்ட் சிம்பிள் ஆப்ரேட்டர் வந்து, அதாவது அண்டுன்றதுக்கு இன்னொரு நேம் வந்து கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பி அண்ட் கியூ அப்படின்னு வந்துச்சுன்னா யூ கேன் ரைட் பி ஆர் கியூ, எது வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல ரெண்டுமே கூட எடுத்துக்கலாம் மாத்தி. சரிங்களா? பி அண்ட் கியூ அப்படின்னு வந்துச்சுன்னா யூ கேன் ரைட் எய்தர் பி ஆர் யூ கேன் ரைட் கியூ. இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷன். நான் இதை அடிக்கடி சொல்வேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம். ஸோ டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம்ன்றது சைலாகிசம் ஃபார்முலா பாருங்க. இது ஒரு ப்ரிமிஸ், நெகேஷன் பின்றது ஒரு ப்ரிமிஸ், பி ஆர் கியூ அப்படின்றது இன்னொரு ப்ரிமிஸ். இந்த ரெண்டு ப்ரிமிசஸ் கூட வச்சு நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னா கியூ அப்படின்னு கிடைக்கும். அதுதான் வந்து டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம். இது வந்து நீங்க கொஞ்சம் பைகாட் பண்ணலாம் கூடாது, ஒரு லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா. அதாவது நெகேஷன், இது ஒரு ப்ரிமிஸ் அது ஒரு ப்ரிமிஸ், அதுல இருக்கிற வேல்யூல நெகேஷன் இல்லாம இருக்கு பாத்தீங்களா? அப்படி இருந்தா டிஃபரெண்டான வேல்யூ வில் கம் அவுட். இதுதான் வந்து டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம். ஸோ இதுவும் நம்மளுக்கு நான் வந்து ரொம்ப வளவலன்னு ஃபார்முலா எல்லாத்தையுமே கொடுக்கல, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராப்பர்ட்டி.
இதுதான் ரிப்பீட்டடாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் அந்த 5 ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் பைகாட் பண்ணுறதுனால யூஸே கிடையாது. லாஜிக்காக தான் நீங்கள் படிச்சாகணும். அது என்ன லாஜிக்னா இதுதான், வெளியில இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நெகேஷன் இருக்கும்போது டிஃபரெண்டான வேல்யூ வில் கம் அவுட். இப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் டிஸ்ஜென்டிவ் சைலாகிசம். ஓகே, ஸோ இதையும் யூஸ் பண்ணி நான் சம் போடுவேன், நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா மாடஸ் பொனன்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம என்ன தெரிகிறோம்னா, வெளியில இருக்கிற வேல்யூக்கும் உள்ள இருக்கிற வேல்யூ, அதாவது இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ப்ரிமிஸ் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இப்போ ஒரு ப்ரிமிஸ் வந்து பி, இன்னொரு ப்ரிமிஸ் வந்து பி தென் கியூ அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல வர்ற முதல் வேல்யூ வெளியில இருக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ வில் கம் அவுட். இதுதான் வந்து மாடஸ் பொனன்ஸ் ஃபார்முலா. ஓகே, நல்லா கிளியரா நான் வச்சுக்க, ரொம்ப ஈஸி. சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது பைகாட் பண்றது தான் கஷ்டம், ஆனால் பைகாட் பண்ண தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அதாவது என்னன்னா, ஒரு ப்ரிமிஸ் வந்து பி வெளியில இருக்கும், இன்னொரு ப்ரிமிஸ் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பி தென் கியூ. அதுல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ வெளியில இருக்க வேல்யூக்கு ஈக்குவலா இருந்தா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூ உள்ள போயிடும். இப்படி வர்றதுக்கு பேர் தான் மாடஸ் பொனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா மாடஸ் டாலன்ஸ். அதுனா மாடஸ் டாலன்ஸ், மாடஸ் பொனன்ஸ்க்கும் டாலன்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க நல்லா கிளியரா. அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட் சொன்னா இது அப்படியே உல்டா ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ வெளியில இருக்க வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நெகேஷனா இருக்கணும். அங்க வந்து சேமா இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூவும் வெளியில இருக்க வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா கியூ வில் கம் அவுட். இது வந்து மாடஸ் பொனன்ஸ். மாடஸ் டாலன்ஸ் என்னன்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூவும் வெளியில இருக்க வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நெகேஷன்ல இருந்துச்சுன்னா டிஃபரெண்டான வேல்யூ வில் கம் வித் ஆப்ரேஷன், அதாவது ஆப்போசிட் சைன். பிஆ இருந்தா நெகேஷன் பி, கியூஆ இருந்தா நெகேஷன் பி, பிஆ வெளில வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மாடஸ் டாலன்ஸ். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூ தே டிஃபர் பை நெகேஷன்னா டிஃபரெண்ட் வேல்யூ வில் கம் வித் ஆப்போசிட் சைனோட வெளியில வரும். அப்படி வர்றதுக்கு பேர் தான் மாடஸ் டாலன்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா இது ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டு ஃபார்ம்ல ஒரு ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். மாடஸ் டாலன்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடோட நீங்க கம்பேர் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். யூ ஹவ் டு கம்பேர் வித் ரைட் ஹேண்ட் சைட் இன் தி மாடஸ் டாலன்ஸ் அண்ட் மாடஸ் பொனன்ஸ் யூ ஹவ் டு கம்பேர் வித் லெஃப்ட் ஹேண்ட் சைட். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமா நான் வச்சுக்க வேண்டியது. ஓகே, சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹைபோதெட்டிக்கல் சைலாகிசம். ஹைபோதெட்டிக்கல் சைலாகிசம்ன்றது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. P to Q, Q to R, இது எங்க முடியுதோ அங்க ஸ்டார்ட் ஆகும். P to Q, Q to R னா you can write P to R அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி, சாதாரண விஷயம் தான். P to Q அப்படின்னு இருக்கு, எங்க முடியுதோ அங்க Q to R னா we can write P to R அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதுறதுக்கு பேர் தான் ஹைபோதெட்டிக்கல் சைலாகிசம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டி, லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டியை தான் நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போறேன். ரொம்ப கிளியராக கவனிச்சுக்கணும்.